கொடுக்கும். நல்லாவும் இருக்குங்க. பச்சை வாசமும் தெரியாது. இப்போது இது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அந்த கறி மசால் தூள் எல்லாம் பச்சை வாசம் போகிற மாதிரி கொதிக்க விட்டு இப்போ சால்னா சூப்பருங்க. எப்படா புரோட்டா ரெடி ஆகுங்கிற அளவுக்கு சால்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது நான் மைதா எடுத்திருக்கேன். மைதாவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கங்க. கொஞ்சம் எண்ணெய், கடலை எண்ணெய் சேர்த்துறேங்க. மைதா வந்து நான் 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ அந்தளவு இருக்குங்க. அந்தளவு சேர்த்திருக்கேன். உப்பு சேர்த்துக்கிறேங்க. தேவையான அளவு உப்பு. 1 ஸ்பூன் சர்க்கரைங்க. சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க உள்ள. நீங்கள் 1லேருந்து 2 முட்டை உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி. முட்டை வந்து ஆப்ஷனல் தாங்க. 1ம் போடலாம், 2ம் போடலாம், உங்கள் விருப்பங்க. நான் இன்றைக்கி 2 சேர்த்துக்கிறேன். இப்போது நல்லா கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு விடுங்க. முட்டை, மாவு, அந்த நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம், சர்க்கரை எல்லா இடத்துலையும் இப்போ மாவு படுற மாதிரி